நதாஷா. எக்ஸல்ல இன்னைக்கு நம்ம அவுட்லைன் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். சரி, இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிள் வந்து நமக்கு வந்து பிரைமரி ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, அப்புறம் அவங்களோட ஏஜ் இருக்குது. சரி, நம்ம பிரைமரி ஸ்டூடெண்ட் ஐடின்னு நம்ம சொல்கிறப்ப வந்து ஒரு ஏஜ் குரூப் தான் இருக்கும். சரி, இந்த டேட்டாவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்து அவுட்லயர், அதாவது வந்து இந்த வயசு வந்து எங்கெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாத இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்லயராக வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகணும். சரி, அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு 7 ஸ்டெப்ஸ் நான் கைட் பண்ண போகிறேன். முதல் ஸ்டெப் வந்து குவார்டைல் 1 வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போமே. ஸோ அதுக்கு நீங்கள் ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு பாருங்கள், குவார்டைல் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் வந்து QUன்னு நீங்கள் டைப் பண்ணாலே இந்த குவார்டைல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். சரி, நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஏரே இருக்குது. அப்புறம் வந்து எத்தனாவது குவார்டைல் சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். சரி, நம்மளோட ஏரே வந்து நான் சொன்னது போல் உங்களோட வயசு, நான் வயசை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு கோமா போட்டுட்டு பாருங்கள், குவார்டைல் வந்து நம்ம எத்தனாவது குவார்டைல் வந்து சூஸ் பண்ண போகிறோன்ட்டு நம்மளுக்கு வேண்டியது வந்து முதல் குவார்டைல். ஸோ நான் என்ன பண்ணுறேன், முதல் குவார்டைலுக்கு வந்து அதோட ஃபங்க்ஷன் நம்பர் வந்து 1. ஸோ நான் 1 போட்டு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி நான் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து முதல் குவார்டைல் கிடச்சிருச்சு. அது போல் தான் நம்ம வந்து தேர்ட் குவார்டைல் செய்யணும். ஸோ தேர்ட் குவார்டைல் செய்கிறதுக்கு அதே போல் QU நீங்கள் தட்டினீங்கன்னா குவார்டைல் வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏரே நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம 3வது குவார்டைல்னால நம்ம வந்து 3வது ஃபங்க்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். சரி, இது வந்து நம்ம 2 ஸ்டெப்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். குவார்டைல் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் குவார்டைல் முடிச்சிட்டோம், தேர்ட் குவார்டைல் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்டெப் 3ல வந்து நம்மளுக்கு வந்து இன்டர் குவார்டைல் ரேஞ்சுன்னு இருக்குது. அதாவது குவார்டைல் 3க்கும் குவார்டைல் 1க்கும் உள்ள வேறுபாடு. சரி, நம்ம அதை செய்வோம். இப்போ வந்து ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு குவார்டைல் 3 மைனஸ் குவார்டைல் 1 அப்போ என்டர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் கிடச்சிரும். சரி, இப்போ வந்து நம்ம வந்து அப்பர் பவுண்ட் லோ பவுண்ட்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம ஸ்டெப் 4 பார்ப்போம். ஸ்டெப் 4ல வந்து நம்ம வந்து அப்பர் பவுண்ட் கால்குலேட் பண்ணணும். அதோட ஃபார்முலா வந்து ஒரு ஈக்குவலன்ட் சைன் போட்டுக்கிட்டு நம்ம வந்து தேர்ட் குவார்டைல் நம்ம சூஸ் பண்ணணும். நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு ப்ளஸ் சைன் போட்டுட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி 1.5 மல்டிப்ளை பாருங்கள், நீங்கள் வந்து மல்டிப்ளை தட்டிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த குவார்டைல் ரேஞ்சு, ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதான். பாருங்கள், இதுதான் 14.88 தான் வந்து நம்மளோட அப்பர் பவுண்ட். சரி, இப்போ வந்து நம்ம லோவர் பவுண்ட் கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு வந்து அதே போல் நீங்கள் ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு இந்த தடவை வந்து நம்ம லோவர்னால நம்ம வந்து குவார்டைல் 1 எடுக்கிறோம். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள், அப்பர் பவுண்டுக்கு வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம். இப்போ லோவர் பவுண்டுக்கு வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். சரி, ஒரு மைனஸ் சைன் போட்டுட்டு அதே போல் ஓப்பன் ப்ராக்கெட் 1.5 மல்டிப்ளை வித் நம்மளுக்கு வந்து இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி நம்ம என்டர் பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து அப்பர் பவுண்ட் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு லோவர் பவுண்டும் கிடச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 6 பார்க்கலாம். ஸ்டெப் 6 வந்து ஐடென்டிஃபை அவுட்லயர். அதாவது நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து எங்கெல்லாம் அவுட்லயர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். சரி, அதோட ஃபார்முலா நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு OR பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி பாருங்கள், நம்மளோட ஏஜ் இருக்குல்ல, இங்கே நம்மளுக்கு வந்து இந்த லாஜிக்கல் 1 இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஏஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த ஏஜ் வந்து நான் பாருங்கள் கிரேட்டர் தென் போடுறேன். இந்த ஏஜ் வந்து நம்மளோட அப்பர் பவுண்ட் இருக்குல்ல, ஸோ அதோடு பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்பர் பவுண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு காமா, நம்மளுக்கு இப்போ வந்து லாஜிக்கல் 2 இருக்குது. லாஜிக்கல் 2ல் வந்து அதே போல் தான் நம்மளுக்கு வந்து இந்த வயசு இருக்குல்ல, ஏஜ், இது வந்து லோவர் பவுண்டோட கீழே போகக்கூடாது. பாருங்கள், நான் லோவர் பவுண்டு நான் சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபால்ஸ்னு கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த ஐடிக்கு இந்த வயசு வந்து அவுட்லயர் கிடையாது. ஏன்னா இந்த 10 வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பாருங்கள், லோவர் பவுண்டுக்கும் அப்பர் பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த 10 வயசு. ஸோ இது வந்து ஃபால்ஸ்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா இது வந்து அவுட்லயர் கிடையாது. சரி, நம்ம வந்து என்டையர் காலம் பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், முதல்ல போய்ட்டு நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா அப்பர் பவுண்ட் லோவர் பவுண்ட் சொல்லிட்டு, ஸோ அதை வந்து நம்ம
ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, அதை வந்து நம்ம முதல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். F4 பண்ணிங்களா, அது ஃபிக்ஸ் ஆயிரும். சரி, நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நான் மற்ற காலம் செய்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இதெல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ ஃபால்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே வந்து அவுட்லயர் கிடையாது. ஆனால் நமக்கு பாருங்கள், இங்கே வந்து த்ரூன்னு கிடச்சிருக்கு. பாருங்கள், இது வந்து த்ரூன்னு கிடச்சிருக்கு. மற்றபடி இங்கேயும் நம்மளுக்கு த்ரூ கிடச்சிருக்கு. சரி, நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 த்ரூன்னு கிடச்சிருக்கு. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு த்ரூ இருக்குது, 3 த்ரூ இருக்குது, நம்மளுக்கு வந்து 3 அவுட்லயர் இருக்குது. பாருங்கள் 25ன்னு இருக்குது. ஸோ 25 வந்து இந்த ரேஞ்சில் கிடையாது. அப்புறம் நம்மளுக்கு 2 இருக்குது, அதே போல் இந்த ரேஞ்சில் இல்லை. கடைசியாக வந்து நம்மளுக்கு 31 இருக்குது, அதுவும் இந்த ரேஞ்சில் இல்லை. சரி, நம்ம ஸ்டெப் 6 முடிச்சிட்டோம். கடைசியாக வந்து நம்ம வந்து இந்த அவுட்லயரை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து நம்ம ஐடென்டிஃபை அவுட்லயர் வந்து முடிச்சிட்டோம். நம்ம வந்து அவுட்லயர்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். கடைசியாக வந்து நம்ம வந்து இந்த அவுட்லயரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரி, அவுட்லயர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இந்த அவுட்லயர் வந்து கிராஃப் ஃபார்மேஷனில் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ரேஞ்சை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள், இங்கே வந்து இன்சர்ட்னு இருக்கும். நீங்கள் போய்ட்டு இன்சர்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்கேட்டர் பிளாட் இருக்கும். சரி, ஸ்கேட்டர் பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த கிராஃப் கிடச்சிருச்சு. சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் ஒரு ப்ளாஸ் சைன் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் ப்ரீசைஸாக நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா லேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் போய்ட்டு அதை கிளிக் பண்ணலாம். பாருங்கள், இந்த கிராஃபில் வந்து ஈவன் நீங்கள் வந்து டேட்டா லேபிள் பண்ணாட்டியும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு வந்து அப்பாற்பட்டு ரொம்ப தூரமாக வந்து இந்த 25 இருக்குது, 31 இருக்குது, அப்புறம் இந்த 2 இருக்குது. சரி, இந்த 3மே வந்து நம்மளோட அவுட்லயர். சரிங்களா, நம்மளுக்கு வந்து முதல்ல பார்த்தோம்ல, இந்த 3மே வந்து நம்மளோட அவுட்லயர். சரி, இப்போ நம்ம இந்த அவுட்லயரை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த அவுட்லயரில் முதல்ல நம்ம வந்து டிலீட் பண்ணிடணும். பாருங்கள், நான் டிலீட் பண்ணிட்டேன். டிலீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே போயிட்டு நம்மளுக்கு வந்து டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேட்டா ஆப்ஷனை சூஸ் பண்ணி இங்கே வந்து டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா, அதை சூஸ் பண்ணி சரி, இப்போ வந்து நம்ம வந்து இன்புட் ரேஞ்ச் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட இன்புட் ரேஞ்சு. நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் ரேஞ்ச். இந்த இன்புட் வந்து எங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணுன்றது தான் வந்து அவுட்புட் ரேஞ்சு. ஸோ எனக்கு அதே பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த அவுட்புட் ரேஞ்ச் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எங்கே டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும். சரி, கடைசியாக எனக்கு வந்து இதோட சம்மரி மட்டும் தான் வேணும். ஸோ நான் சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து அதோட சம்மரி கிடச்சிருச்சு. நான் இதை ஹோல் நம்பருக்கு உங்களுக்கு மாற்றுறேன்னு. சரி, கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அவுட்லயர் இருக்குல்ல, நமக்கு வந்து 3 அவுட்லயர் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் வந்து மூட் வேல்யூ வச்சு நான் வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், 10 10 10. சரி, நம்ம ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃபால்ஸில் இருக்குது. சரிங்களா, எல்லாமே ஃபால்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து த்ரூன்னு காட்டுது. ஏன்னா நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து மாற்றினோன்னே இந்த லோ பவுனும் அப்போ பவுனும் வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து த்ரூன்னு காட்டுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அவுட்லயராக வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம அசம்ஷன் வச்சுக்கிட்டு இதையும் நீங்கள் வந்து 10 நீங்கள் மாற்றலாம். பாருங்கள், நம்ம வந்து அவுட்லயர் வந்து இப்போ நம்ம செட்டில் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அவுட்லயர் கிடையாது. சரி, ரொம்ப நன்றி. ஹாய், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.